கோமாளி படம் மூலியமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அந்த படம் வெற்றியை தொடர்ந்து அவரே இயக்கி நடித்த படம் தான் லவ் டுடே. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. முக்கியமாக கம்மியான பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாமே பண்ணிச்சு. இந்த படம் வெற்றியை தொடர்ந்து பிரதீப் அவர்கள் தற்போது 2 படங்களை கமிட் பண்ணி அதில் நடிச்சிட்டு இருக்காரு. முக்கியமாக விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்ஐகே படமும் அதே போல் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படமும் அவர் பார்த்தீங்கன்னா தற்போது நடித்து முடிச்சிருக்காரு. இதில் டிராகன் படம் வரும் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அனுபாமா அதே போல் கௌதம் மேனன் மிஸ்கின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ரசிகர்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதனை அடுத்து இந்த படத்துக்காக பிரதீப் அவர்கள் வாங்கின சம்பளம் குறித்த செய்தி தற்போது வந்திருக்கு. அதன்படி இந்த படத்துக்காக பிரதீப் அவர்கள் 12 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முதல் படம் ஹீரோவாக நடித்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆணுச்சு அப்படிங்கிறனால இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் 2வது படத்துக்கு இவ்வளோ கோடி சம்பளமாக அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் டிராகன் படம் 21 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆன பிறகு எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட எல்ஐகே படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் டிராகன் படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.